தம்பி பிறந்ததுலேருந்தே தம்பியோட பேர் அங்கன்வாடி வந்து எங்கள் ஊரில் தான் இருக்குது பேர். நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, சென்னையிலேருந்து எப்போயாவது ஊருக்கு வந்தீங்கன்னா வந்து முட்டை சத்து மாவெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் போக மாட்டேன். நேற்று என்னமோ டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நானும் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, என் கூட்டாளி அவள் தான் ஊருக்கு போனால், நாங்கள் 2 பேரும் தான் எங்கே போனாலும் போவோம். தம்பியை விட்டுட்டு சரி பாடி சத்துணவில் போய் முட்டை வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனால், அங்கே என்னென்னா 2 வயசுக்கு அப்புறம் முட்டை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வந்ததுக்கு கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு போகண்டின்னு எங்கள் ஊர் கடையில் போயிட்டு 90 கிட்ஸ் இந்த இலந்த பழம், மம்மி தாடி, இலந்த பழ பவுட்ரு எல்லாம் வாங்கினோங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப 1 ரூபாய்க்கு 4 இது அந்த மம்மி தாடி கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா 1 ரூபாய்க்கு 1 தான் கொடுக்குறாங்க. இந்த பூ வந்து என்ன பூன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது சிவனுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் தின்னுட்டு தான் வளர்ந்தோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. எது கேட்டாலும் அன்ஹெல்திங்கிற ஒரு பேரை வச்சிடுறோம். பின்னாடி உடனே எது வாங்கினாலும் பின்னாடி திருப்பி பார்த்து இது மைதா இருக்கா சுகர் இருக்கான்னு பார்க்குறோம். இவ்வளவு பேசுகிறேனே நானே என் பிள்ளைக்கு இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறது, நிலமை அப்படி ஆயிட்டு.